சம் எம்டி ஸ்பேஸ். இன்னும் என் வாழ்க்கையில் கொஞ்சம் குறைவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுமை இருக்குது, இந்த ஆசீர்வாதம் மட்டும், இந்த நன்மை மட்டும் இன்னும் என்கிட்ட குறைவாகவே இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. உண்மையான இருதயத்தோட நம்ம செய்கிற காரியத்தை ஜெபம் பண்ணுறோமா, தொடர்ந்து அவரை தேடுவோம், கீழ்ப்படுகிறோமா, தொடர்ந்து அவரை கீழ்ப்படிவோம், ஆராதிக்கிறோமா, தொடர்ந்து அவர் ஆராதனை செய்வோம். காத்திருக்கிற இருதயத்தோடு அந்த பலனை கர்த்தர் தருவார். காத்திருக்கிற இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ எந்த நன்மை குறைவுபட்டிருந்தாலும் சரி, அந்த குறைவாக இருக்கிற நன்மைகளை வரும் நாட்களில் நிறைவாக மாற்றி கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். யோசேப்பை பார்த்தோம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் 17வது வயதில் அவனுக்கு தரிசனம் வருகிறது. அவன் 30வது வயதில் தான் யோசேப்பு அதிகாரியாக ஏற்படுத்தப்படுகிறான். அத்தனை ஆண்டுகள் ஒரு கடினமான பாதைகளுக்குள்ளே செல்லுகிறான். ஆண்டவரை குறித்து அவன் கேள்வி கேட்கல. ஆண்டவர் நீங்கள் தரிசனம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி போயிட்டு இருக்கிறேன்னு கேள்வி கேட்கல. அத்தனை வருஷங்களும் அவன் என்ன செய்கிறான், காத்திருக்கிறான். அந்த காத்திருக்கிற நேரத்திலும் யோசேப்பு சோர்ந்து போகலை. நான் இவ்வளோ தூரம் காத்திருக்கிறேனே, இவ்வளோ தூரம் நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேனே, இவ்வளோ தூரம் பாவத்திற்கு விலகி நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில் நன்மையே வரலையே, ஆனாலும் என் வாழ்க்கையில் சமாதானமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி, ஆனாலும் என் வாழ்க்கையில் உயர்வே கிடைக்கலைன்னு சொல்லி யோசேப்பு அந்த இடத்துல கலங்கி போகலை, கவலைப்படலை. அவன் கர்த்தருக்கு தொடர்ந்து காத்திருக்கிறான், கீழ்ப்படிந்து இருக்கிறான். கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு யோசேப்பு நல்லா அறிந்திருந்தனால கர்த்தருக்கு காத்திருக்கிறான். அவன் காத்திருந்ததின்படியே கர்த்தர் அவனுக்கு பயங்கரமான அற்புதத்தை செய்து அவனை விடுவித்து அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் அவனை என்ன செஞ்சார், ஏறி உட்கார பண்ண வச்சார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நம்ம செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்வோம். ஜெபிக்கிறோமா, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கீழ்ப்படுகிறோமா, தொடர்ந்து கீழ்ப்படிவோம். ஆராதனை செய்கிறோமா, தொடர்ந்து ஆண்டவர் ஆராதனை செய்வோம். எல்லா காரியங்களும் நம்ம தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி காத்திருக்கிற இருதயத்தோடு நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார்.